Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தா ஒரு கேக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி ரசமலாய் வீட்லயே எப்படி செய்யறதுன்றது வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரசமலாய் வச்சு ரசமலாய் கேக் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறேன்றதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிடலாம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரசமலாய் ஸ்பாஞ்ச் வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக ரசமலாய் எசன்ஸ் ஷாப்லேயே கிடைக்குது, அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பாதாம் எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணி ஸ்பாஞ்சை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கூலாக விட்டுடலாம். கூலான கேக்கை டாப் லேயரை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு 3 ஈக்குவல் லேயரா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பாருங்க எப்படி ஸ்பாஞ்ச் எப்படி சூப்பரா கிடைச்சிருக்குன்னு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஃபில்லிங்க்கு தேவையான ரசமலாயை எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ரசமலாய் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. இதில் உள்ள மில்க் எப்படி அப்சர்வ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாகவும் ஜூஸியாகவும் உதிராமலும் எப்படி ஒரு சூப்பரான ரசமலாய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை நமக்கு தேவையான ஷேப்பில் ஃபில்லிங்க்கு கொடுக்குற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 kg கேக்குக்கு இந்த அளவுக்கு ஃபில்லிங்க்கு கொடுத்தாவே போதும். கேக் ஸ்பாஞ்சில் அந்த மில்கை வச்சு தான் சோக் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவே போதுமானதாக இருக்கும். ஹோம்மேடாக ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்றது வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குக்கு தேவையான க்ரீமை பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதிலிருந்து தேவையான கிரீம் எடுத்து மலாயில உள்ள மில்க் கொஞ்சமா இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமா எடுத்து கிரீமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃபில்லிங்க்கு கொடுக்க மட்டும் யூஸ் பண்ண போறோம். பேஸ், கிரீமு, ஃபில்லிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு 8 இன்ச் கேக் போர்டு எடுத்து கேக் மூவ் ஆகாம இருக்க கொஞ்சமா கிரீம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சு மலாய் மில்க் வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கேக்லயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பொறுமையா அப்ளை பண்ணிக்கலாம். பால் ரொம்ப திக்கா இருக்கும். எல்லா கேக்லயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து 2 or 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரசமலாய் மில்க் நல்ல சோக்கானாதான் கேக் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரசமலாய் மில்கை லைட்டாக ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபினிஷிங் எடுத்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இல்லாமல் ஸ்பாஞ்சியாகவே இருக்கும். அதுக்காக தான் நல்லா 2 or 3 கோட்டிங் வந்துட்டு நம்ம ரசமலாய் மில்கை வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மில்க் மட்டும் சோக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். மேல் லேயருக்கு மீதி இருந்த மில்கையும் அப்படியே ஊற்றி ஃபினிஷிங் பண்ணி க்ரம் கோட் மெயின் கோட் கொடுத்தாச்சு. கட் பண்ணி பார்க்கும்போது மேலே நிறைய ஊற்றி இருந்தது மட்டும் நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு லைட்டாக அப்ளை பண்ணியிருந்ததுனால ஸ்பாஞ்சியாகவே இருந்தது. அதனால நம்ம மில்கை நல்லா தாராளமாகவே 2 or 3 டைம்ஸ் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு விட்டு விட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் நல்லா கேக் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அதனால இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் கலந்த க்ரீமை தேவையான அளவு வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஃபில்லிங்க்கு கட் பண்ணி வச்சிருந்த ரசமலாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மலாயில நட்ஸ் முழுசா போட்டிருந்தா அந்த நட்ஸையுமே இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நட்ஸை இன்னைக்கு தூளாக கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் அண்ட் தேர்ட் லேயருக்கும் இதே ப்ராசஸில் கேக் ஸ்பாஞ்சு, மில்க் சுகர், க்ரீமு, ஃபில்லிங்னு கொடுத்துட்டு கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் 1 kg 2 kg கேக்னா இப்படி தான் அசம்பிள் பண்ணி எடுத்துப்பேன். பல்க் ஆர்டர் இருந்தால் மட்டும் எல்லா லேயரையும் வச்சு ஒரே டைமில் சுகர் சிரப்பு ஃபில்லிங்லாம் கொடுத்துட்டு அப்புறமா அசம்பிள் பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த ஸ்டெப் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் கோட்டுக்கு க்ரீமில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் இது மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி ஈவனாக ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக கூட க்ரீமை இது மாதிரி அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். அந்த டைமுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நான் அப்ளை பண்ணி எடுத்துப்பேன். நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ண கேக்கில் ஒரு கோம்பு வச்சு டிசைன் போட்டு எடுத்தாச்சு. டாப்லையும் அதே கோம்பு வச்சு ஒரு ரேண்டமாக ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு ரோஸ் நாசில் வச்சு டிசைன் போட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே செட் ஆக விட்டுடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் வர டைமுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஃபைனல் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரசமலாய் டாப்பில் இது மாதிரி வைக்க சொன்னாங்க. அது மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமருமே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரியே கேக்கை ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுமே கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருந்ததுன்னு ரிவ்யூவும் நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ரசமலாய் கேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரசமலாய் கேக்னா எங்களோட ஃபேவரட்டும் கொடுங்க. கஸ்டமருக்கு ரெடி பண்ணிட்டு நமக்கு ரெடி பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்குமே ரசமலாய் கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு செட் பண்ணி வச்சு நல்லா ஜூஸியாக சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட் வேற லெவலாக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் இந்த ரசமலாய் கேக் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.